வணக்கம். அனைத்து விதத்திலும் அரசு சிறப்பாக செயல்பட உயிர் நாடியாக கூட்டுறவுத்துறை செயல்படுவதாக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 72வது அகில இந்திய கூட்டுறவு வார விழா மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு 10, 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற கூட்டுறவு சங்க பணியாளர்களின் குழந்தைகளுக்கு பரிசுகள், கடன் வழங்குதல், உர விற்பனை, கடன் வசூல் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடயங்களை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன், கால்நடை பராமரிப்பு கடன், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் என 576 பயனாளிகளுக்கு 9,46,00,000 மதிப்பிலான கடனுக்கான ஆணைகளையும் அமைச்சர் சிவசங்கர் வழங்கி பேசினார். அப்பொழுது பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படும் துறையாக கூட்டுறவுத்துறை உள்ளது. விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்குவதன் மூலம் விவசாயத்துறை மறுமலர்ச்சி பெற்றுள்ளது. கைத்தறி தொழிலாளர்களுக்கான கடன், சிறுபான்மையினருக்கு கடன் என அனைத்து விதத்திலும் சிறப்பாக சேவை செய்வதோடு சுய உதவி குழுவினருக்கும் கடன்களை வழங்கி அவர்களின் வாழ்க்கையில் ஏற்றத்தை ஏற்படுத்திய துறையாக கூட்டுறவுத்துறை உள்ளது. எல்லா விதத்திலும் அரசு சிறப்பாக செயல்பட உயிர் நாடியாக கூட்டுறவுத்துறை உள்ளது. எனவே கூட்டுறவுத்துறையின் பணியாற்றும் பணியாளர்களின் பங்கு முக்கியமானது. அவர்களின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் தான் கேடயங்கள் வழங்கி பாராட்டப்படுகிறது என கூறினார். நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள், பயனாளிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். பல்வேறு நாடுகளிடையே சமூக பொருளாதார நிலை மேம்பட துறைகளுடைய நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து அந்த துறைகளுடைய நடவடிக்கைகளை செம்மையாக நடத்துவதற்கு உதவுகின்ற துறையாகத்தான் இந்த கூட்டுறவுத்துறை இருக்கிறது. கூட்டுறவு மூலமாக விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயன்கள் வழங்குகின்ற அந்த திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய முதல்வருடைய வழிகாட்டுதல்படி மிக சிறப்பாக நடைபெறுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு விவசாயத்துறை ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போலதான் கைத்தறி நெசவாளர் துறை, இதே போன்று பிற்பட்டோர் நலத்தின் மூலமாக டாப்செட்கோ மூலமாக வழங்குகின்ற கடனையும் வழங்குகின்ற பணியை நம்முடைய கூட்டுறவுத்துறை தான் செய்கிறது. சிறுபான்மையினருக்கு வழங்கப்படுகின்ற காம்கோ கடனை வழங்குவதும் நம்முடைய கூட்டுறவுத்துறை தான். இப்படி எல்லா விதத்திலும் இந்த சேவையை செய்வதற்கு உச்சபட்சமாக தான் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற பிரயாணம் இந்த கூட்டுறவுத்துறை இருக்கிறது. எல்லா விதத்திலுமாக ஒரு அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு மைய உயிர் நாடியாக இந்த துறை இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. எனவே இந்த பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருடைய பணி என்பது மிக முக்கியமான பணி. அதனால்தான் அதை சிறப்பாக செயல்படுவதற்குரிய பணியை பாராட்டி சிறந்த கூட்டுறவாளர்களுக்கு சிறந்த கூட்டுறவுத்துறைக்கான விருதுகளும் வழங்கப்படுகின்றன. இந்த விருது என்பது ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் ஆற்றுகின்ற பணிக்கு உங்களை உற்சாகப்படுத்துகின்ற விதத்திலும் மற்றவர்களும் அதை பெறுவதற்கு உழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக வழங்கப்படுகிறது.